கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. யார் சொல்கிறான்னா, பரிசுத்த பவுல் சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. இப்போ கிறிஸ்து இயேசுவிடத்தில் என்ன சிந்தை இருந்தது, அது நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரிடத்துல என்ன சிந்தை இருக்குது அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்துக்கிங்கன்னா, அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவை நோக்குவனாக, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். இது ஒன்று கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ நம்ம மற்றவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது, மற்றவங்களை நம்மளை விட அவங்க மேன்மையானவங்க நினைக்கணும். அப்படி ஒரு மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய நலன்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுது. அப்புறம் அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்திங்கன்னா, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்மாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போ என்ன ஆண்டவர் விரும்புது என்னன்னா, ஏக சிந்தைனா ஒரே மனம், ஏக அன்புன்னா ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவது. இது மட்டுமே நீங்கள் நினச்சி என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கர்த்தருடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா அவருடைய சந்தோஷம். அதை நீங்கள் நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்புறம் சொல்கிறாரு, அவருடைய சிந்தை வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்பம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்புறம் அவருடைய சிந்தனை தம்மை தாமே தாழ்த்துகிறார். எல்லாருக்கும் முன்பாக தன்னை நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் தன்னை கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அப்படி தாழ்த்தினதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பார்த்தீங்களா, அவர் தாழ்த்தினதுனால உயர்த்தப்பட்டார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு வசனம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கும். அப்புறம் ஆண்டோடைய நாமத்தில் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். அப்போது அவருடைய சிந்தனை என்னதுன்னா, அவருடைய சிந்தை என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். அப்புறம் விருப்பத்தை செய்கையும் உண்டாக்குறவர் அவர். அப்போ அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னு நாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அப்புறம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். அப்போ சண்டை வாக்குவாதம் வீண் காரியங்கள் இதெல்லாம் அவருடைய சிந்தை கிடையாது. இப்போ அவருடைய சிந்தை நமக்குள்ளே வரணும்னா நாமும் நம்மை செய்யணும், ஒவ்வொரு காரியங்களிலும் படிப்பிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே சிந்தையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே மனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஐக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றையும் வீண் பெருமையினால் தர்க்கிப்போட முறுமுறுப்போடு செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லினார்ல, அவருடைய சிந்தை நம்மிடத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தையே உங்களிலே இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அந்த பரிசுத்த சிந்தை நம்மிடத்தில் இருக்குதா? மனதுருக்கம் அவருடைய சிந்தையில் ஒன்று, மனதுருக்கம் நம்மிடத்தில் இருக்குதா? மன்னிக்கும் தன்மை அவருடைய சிந்தனைகளில் ஒன்று, அந்த மன்னிக்கும் தன்மை நம்மிடத்தில் இருக்குதா? அவருடைய சிந்தை என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை நம்மிடத்துல கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலே இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த மாதிரியான அவருடைய சிந்தைகளை நம்முடைய சிந்தையாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது. நாம் அவருடைய சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய சிந்தை. நாமும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அப்போ அவனுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலே இருக்கக்கூடாது. அந்த சிந்தனை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை பற்றிய சிந்தனையை தாங்க, உண்மை பற்றிய ஞானத்தை தாங்க, உண்மை பற்றிய அறிவை தாங்க. நீங்கள் எப்படி நடந்து கொண்டீங்களோ அதுபோல் நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை